ஆச் 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 ஆச். என்னாச்சு மூளை உனக்கு இப்படி கிடந்து தும்மிட்டு கிடக்கா? எம்மோ காலையில இருந்து ஒரே ஜலதோஷமா இருக்குமா, அதான் என்ன பண்ணதுனே தெரியல. தும்மல் வந்துகிட்டே இருக்கு, நிக்கவே மாட்டேங்கு. ஆச். நான் வேணா அண்ணிட்டு சொல்லி ஜலதோஷத்துக்குள்ள மாத்திரை வாங்கி தர சொல்லட்டா மூளை? ஆமாம்மா, மாத்திரை வாங்கி தர சொல்லுமா. மதியானம் சாப்பிட்டுட்டு ஒரு மாத்திரையும் போட்டுட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்தாதான் சரியாகும். சரி சரி, நான் அப்ப அண்ணிட்ட சொல்லி உனக்கு மாத்திரை வாங்கி தர சொல்லுங்க. ஏன்னா ஆமா, இன்னைக்கு உன் ஃப்ரெண்டு கூட எங்கேயும் வெளியில போனோம்ல சொல்லிட்டு இருந்தா, இன்னைக்கு அப்ப போகலையா? எப்படிம்மா இன்னைக்கு போக முடியும்? ஏற்கனவே ஜலதோஷம் தலைவலி எல்லாம் இருக்கு. இந்த நிலைமையில என்னாலலாம் இன்னைக்கு வெளியில போக முடியாது. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இன்னைக்கு நான் வரமாட்டேனே. அவனும் சரி வீட்டில் இருந்து அப்போ ரெஸ்ட் எடு, எல்லாம் உடம்பு சரியான அப்புறம் வெளியில போவேன்னு சொல்லியிருக்கா. அப்படியா? சரி மலை, சரி சரி, நான் இப்ப அண்ணியை கூப்பிட்டு மாத்திரை வாங்கி தர சொல்ல. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு, எத்தே கூப்பிட்டியலாத்தே? ஆமா மருமலை, என் மோளுக்கு ஒரே ஜலதோஷமா இருக்கும், தும்மல் வந்துகிட்டே இருக்கு பாத்துக்க. நீ அந்த பக்கத்துல இருக்க மெடிக்கல்ல போய் ஜலதோஷத்துக்குள்ள மாத்திரை மட்டும் ஒன்று வாங்கிட்டு வருவியா? எத்தே ஜலதோஷத்துக்கு மாத்திரை மருந்தானே எதுக்கத்தே 2 நேரம் ஆவி பிடிச்சா சரியா போகு. ஆமாம்மா, அண்ணி சொல்லிதான் எனக்கு சரினி போடு. மாத்திரை தின்னா கூட கொஞ்சம் தான் எனக்கு உடம்பு டயர்ட் ஆயிட்டு போகும். அதனால நான் சுடுகாட்டுக்கு போறேன். சுடுகாட்டுக்கு போறியா? எதுக்கு மோளே? அண்ணி தரமா ஆவி பிடிச்சா ஜலதோஷம் சரியாருன்னு சொன்னாவ, அதுக்கு தான் சுடுகாட்டுக்கு போறேன்.